கெஞ்சா பாக்கு ஊசி மாத்திரை எல்லாம் நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சம்பவம். இது ஒண்ணுதான் நம்மளை சுத்தி நடக்குதா அப்படின்னா நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த விஷயம் இப்போ வந்து பேசு பொருளா ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சென்னையில ட்ரிப்ளிகன் பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாம்பேட்டையை சேர்ந்த நபர் தனுஷ். இவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். தமிழ்நாட்டுக்காக நிறைய கேம்லாம் விளையாண்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதை மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீரராக இருக்காரு அப்படின்னா ஆள் பார்க்கறதுக்கு வந்து ஜெய்ஜா இண்டிகா ஜிம்முக்குலாம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி இருக்கக்கூடிய நபர் தான். இதை மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேட் கேம் விளையாடுறாங்க, ஒரு நேஷனலுக்காக அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணம் என்ன இருக்கும் அப்படின்னா எப்படியாவது அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட் லெவல் போயிட்டாங்க, ஒரு நேஷனல் லெவல் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய லைஃப்ல பெரிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வந்து பார்க்கறதுக்கு ஜிம்பாடி ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிறதுனால இவருக்கும் போலீஸ்ல எப்படியாவது போயிடணும், தமிழ்நாட்டு போலீஸ்க்குள்ள நாமளும் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணியிருந்தா போயிடலாம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில சலுகைகள்லாம் இருக்கும், அதை பயன்படுத்தி இவர் உள்ள போயிருக்கலாம். ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பேரலா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஏன்னா இவர் ஆள் பார்க்கறதுக்கே நல்லா போலீஸ் மாதிரி ஒரு கெத்தா இருக்கிறதுனால ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாகவும் அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு வந்து உதவியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இவர் தெருவில் இருக்கக்கூடிய சில பேர் கூட பிரச்சனை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. ஸோ இதுல வந்து இந்த தனுஷ் வந்து நல்லவரா இல்லை ஆப்போசிட்ல இருந்த டீம் நல்லவரா அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம இங்க யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பேச போறது கிடையாது. ரெண்டு பேருக்கும் என்ன பகையா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த தனுஷ் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அதுவும் அதுக்கு காரணம் வந்து போதையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ அந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த தனுஷ் இருக்காருல்ல, ஸோ அவருக்கும் அந்த எதிர் டீமுக்கும் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை முத்தி போய் கை கலப்பெல்லாம் ஆகி இவரும் ஒரு ஜிம்பாடி எதிர்த்தாப்பல இந்த டீம் வந்து கொஞ்சம் ரவுடி டீமா இருந்திருக்காங்க. அந்த சண்டைலாம் நடந்திருக்கு. ஸோ சண்டை நடந்ததுக்கு அப்புறம் இந்த தனுஷ் மேல 2 வழக்கு அப்படிங்கிறது விழுது. ஸோ வழக்கு விழுந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு ட்ரை பண்ணி போலீஸ் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். ஸோ அதனால இந்த தனுஷ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டார். ஏன்னா எப்படியாவது நம்ம அந்த காவல்துறைக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் பெரிய எதிர்பார்ப்போட இருந்திருக்காரு. பட் போக முடியாம இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வயசு 24 தான். அப்படிங்கிறப்போ இந்த குத்துச்சண்டையில இன்னும் மேல போலாம், இன்னும் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. 24 வயசு தான் அப்படிங்கிறதுனால ஸோ தொடர்ச்சியா ஜிம்முக்கு போறது ஒர்க் அவுட் பண்றது இத மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ திரும்ப ஏற்கனவே ஒரு கும்பல் கூட சண்டை வந்து 2 வழக்கு வந்தது இல்லை, அதே கும்பல் கூட திரும்ப ஒரு சண்டை வந்திருக்கு. அப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சரி இனிமே சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. பட் இது வந்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு தெருவில் இருக்காங்க, ஒருத்தவங்க வளர்றாங்க இன்னொருத்தவங்களும் வளர்றாங்க அப்படின்னா ஒரு சண்டை வரும்ல. ஸோ அதை மாதிரி ஒரு பிரச்சனை தான். ஸோ கொலை பண்ற அளவுக்கு இந்த சம்பவம் போகும் அப்படின்னு யாருமே அதை வந்து அந்த தனுஷும் வந்து நம்மளை கொலை பண்ற அளவுக்குலாம் நமக்கு எதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கல, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் நினைக்கல. ஏதோ சண்டை, ஸோ அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது போலீஸுக்கு போக முடியாது, வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற முயற்சியை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் இருக்காரு. இன்னொரு டீம் இருந்திருக்காங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்தி தனுஷ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நின்று அவரும் அவருடைய ஃப்ரெண்டு அருணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு மர்ம கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தனுஷை வந்து சரமாரியா தலை உடம்பு முகம்லாம் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு வெட்டிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வெட்டுறப்போ அந்த தனுஷோட ஃப்ரெண்டு வந்து அருண் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்றாரு. அருணுக்கும் 2 வெட்டை போட்டுட்டு அந்த கும்பல் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கெல்லாம் செய்தி போய் தனுஷோட உடலை வந்து எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த அருண் போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் 9 பேரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து 9 பேருக்கு தொடர்பு இருக்கு. மோகன், டேவிட் அப்படின்னு அந்த நேம் லிஸ்ட்லாம் இருக்கு. ஒரு 9 பேரை கைது பண்ணி இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய பையனை போதையில தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போதைன்னா அவங்க சொல்ற மாதிரி கஞ்சா மாத்திரை ஏதோ யூஸ் பண்ணிட்டு அந்த போதையில அந்த வெறிக்கு தான் என்னுடைய பையனை கொலை பண்ணிட்டாங்க. என்னுடைய பையனுக்கும் அந்த கும்பலுக்கும் ஒன்றும் அவ்வளவு பெரிய வெட்டு குத்து பண்ற அளவுக்குலாம் ஒரு பெரிய பகை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ போதையில தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. போதையில பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்க உங்க தெருவிலே போதை கிடைக்குதா, போதை பொருள்லாம் கிடைக்குதா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா இந்த தெருவில் கிடைக்காத போதை பொருளே கிடையாது. என்னென்னமோ சொல்றாங்க, கஞ்சா கிடைக்குது, ஹெராயின் கிடைக்குது, மாத்திரை கிடைக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா போதை பொருளும்
இந்த தெருவில் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்னையில் இதை மாதிரி போதைப் பொருள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் தாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு சென்னையில் ஏதோ ஒரு தெருவில் போயிட்டு அப்படியே ஒரு சந்தில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு எனக்கு இதை மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு 2 பேர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களால் சென்னையில் வந்து கஞ்சா வாங்கிட முடியும். ஸோ அது மாதிரி சூழல் தான் இருக்குது. அதனால தான் சென்னையில் தொடர்ச்சியாக இதை மாதிரி கஞ்சா சம்பவங்கள், கஞ்சாவால் வந்து அடுத்தவனை அடிக்கிறது. இப்போ ஒரு 1 மந்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே படுத்திருந்தாங்க, அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து படுத்திருந்தாங்க. கஞ்சா போட்டுட்டு ஒரு 2 பசங்க வந்து குச்சால் அடிச்சது, கஞ்சா போதையில் அவங்கள மிரட்டினது, இதை மாதிரி வீடியோ பார்த்தோம். இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம அவ்வளோ பழசு போனோம்? இப்போ இந்த சாட்டர்டே 25ஆம் தேதி ECRல ஒரு பெண்கள் பயணித்த அந்த காரை துரத்திட்டு போயிட்டு பின்னாடி 2 கார்ல வந்த ஒரு டீம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியும். எதனால பண்ணிருப்பாங்க? சாட்டர்டே நைட்னா எங்க போயிட்டு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வருவாங்க. ஸோ அதுவுமே போதையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த போதை கலாச்சாரத்தோட அடுத்த ஒரு சம்பவமா இப்போ ஒரு 24 வயது நபர், குத்துச்சண்டை வீரர், தமிழ்நாட்டுக்காக விளையாண்ட நபர் வந்து இப்போ வந்து மரணமாயிருக்காரு. சென்னையில் மட்டும்தான் இந்த போதை கலாச்சாரம் இருக்கா, இந்த ட்ரக் கல்ச்சர் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயும் நிறைய நியூஸ் இதே மாதிரியே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவங்க. ஒரு தெருவில் வந்து தூத்துக்குடியில் நம்ம சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவை பற்றி பேசியிருந்தோம். ஒரு 10 வயசு பையன் வந்து கொலை செய்யப்படுறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ரீசன் தேடி போகிறப்போ அந்த தெருவில் நிறையா கஞ்சா பழக்கம், அதே மாதிரி சரக்கை வந்து பிளாக்ல விற்கிறது, இந்த டாஸ்மார்க் டைம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து அந்த தெருவில் விற்கிறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அந்த சின்ன பையனோட அம்மா, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குற மாதிரி, அந்த அம்மாவை பழி வாங்குற மாதிரி அந்த சின்ன பையன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு தூத்துக்குடியில் அந்த சம்பவம் நடந்தது. ஸோ அதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்படின்னா தெருவில் அங்கங்கே இதை மாதிரி விற்கிறது, கஞ்சா விற்கிறதோ இல்லை போதைப் பொருள் விற்கிறதோ அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை யாராவது தட்டி கேட்குறாங்க அப்படின்னா இப்படி நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பகை யாரு கூடயாவது வந்துடுச்சு அப்படின்னா கூட போதையில் இதை மாதிரி செய்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதனால இப்போ சில கொலைகள் அப்படிங்கிறது அங்கங்கே இந்த போதை சம்பவத்தால் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி பெண்கள் வந்து இந்த போதையால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு இருக்க விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி, அதாவது தமிழ்நாட்டில் இந்த ட்ரக் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னா ஏன் இவ்வளவு நாளா தடுக்க முடியாம இருக்கு? எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நாங்க புதுசா ஏதோ முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா தடுக்கவே முடியல. தொடர்ச்சியா அந்த சம்பவம் ட்ரக் சம்பந்தமா இங்க வந்து ட்ரக் இல்ல, போதைப் பொருள் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப கிரைம் ரேட் வந்து 100% இருக்கு அப்படின்னா ஒரு 50 பாதியா குறைஞ்சிரும். பட் ஆனா அதை ஏன் குறைக்க முடியல? போலீஸ் நினைச்சும் குறைக்க முடியல, அரசாங்கம் நினைச்சும் குறைக்க முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.